டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஒரு விர்ச்சுவல் மிஷினில், அதாவது ஒரு ஹேக்கிங் மிஷினில் நம்ம எப்படி Wireshark டூலை இன்ஸ்டால் பண்ண போகிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே நான் வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் 1 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்னா வந்து அதில் எப்படி Wireshark வந்து ஆன் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் வச்சு நான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அப்படி இல்லை, ஓகே அதை நீங்கள் பார்க்கல, டைம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இப்போ இதுக்கப்புறம் வர 3 வீடியோ எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து ஹேக்கிங் OSல எப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Wireshark யூஸ் பண்ணுறது, அதாவது Wireshark இன்ஸ்டால் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து விண்டோஸ் மிஷினில் எப்படி வந்து Wireshark இன்ஸ்டால் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து மேக் OSல எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறதுன்னு சொல்லிட்டு நான் தெளிவாக காமிக்க போகிறேன். ஓகேங்களா? ப்ராக்டிக்கலாக. ஸோ அதனால் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், ஸோ இப்போ வந்து நம்ம ஹேக்கிங் OSல வந்து எப்படி Wireshark நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நீங்கள் வந்து ஏற்கனவே வீடியோ பார்த்துருந்தா, அதாவது பார்ட் 1 வீடியோ பார்த்துருந்தா நான் அதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஹேக்கிங் OSல கால் லினக்ஸ் பேரட் செக்யூரிட்டி வந்து ரெண்டுமே இருந்தாலும் பரவாயில்ல, அதில் Wireshark இன்பில்ட்டாகவே இருக்கும். ஏன்னா ஹேக்கிங் OSன்றதுனால அந்த டூல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? பட் ஒரு வேளை நீங்கள் ஏற்றுற OSல தப்பி தவறி ஒரு Wireshark இன்ஸ்டால் பண்ணாமல் விட்டு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுறது? ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி வந்து பேசிக்காக வந்து விண்டோஸ் ஹேக்கிங் OSல எப்படி வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறதுன்னு காமிக்கிறோம். ஸோ எல்லா ஹேக்கிங் OSமே லினக்ஸ் டைப் தான். ஸோ அதனால் நான் வந்து காமனாக ஒரு பேரட் செக்யூரிட்டி எடுத்துக்கிறேன். லைக் வந்து போன வீடியோ நான் பேரட் செக்யூரிட்டி பண்ணதுனால இந்த வீடியோ நான் பேரட் செக்யூரிட்டியில் பண்ணுறேன். பிகாஸ் எல்லாமே லினக்ஸ்ன்றதுனால ஒரு லினக்ஸில் நீங்கள் ஏற்ற தெரிஞ்சாலே போதும், மற்ற லினக்ஸ் ஏற்றிக்கலாம். ஆனால் விண்டோஸு மேக் OS தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் லினக்ஸில் இதுவே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த லினக்ஸ் பார்த்தாலே உங்களுக்கு இப்போ லைக் உபுண்டு யூஸ் பண்ண பிடிக்கும், இல்லை மின்ட் யூஸ் பண்ண பிடிக்கும், இல்லை கால் லினக்ஸ் யூஸ் பண்ண பிடிக்கும், இல்லை பிளாக் ஆர்ச் லினக்ஸ் யூஸ் பண்ண பிடிக்கும்னா அப்போ வேணால் நீங்கள் வந்து அந்த OS யூஸ் பண்ணி அந்த OSலையும் இதேமாதிரி நான் பண்ணுறத மட்டும் நீங்கள் அங்கே பண்ணிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு Wireshark இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் நீங்கள் போட வேண்டியது Wiresharkன்னு போட வேண்டாம். Wireshark டவுன்லோட் கூட போட தேவையில்ல, Wiresharkன்னு போட்டாலே போதும். ஏன்னா வந்து இது ரொம்பவே பவர்ஃபுல்லான டூல். லைக் வந்து நெட்வொர்க் இன்டர்செப்டர்லாம் இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேக்கிங் OS விர்ச்சுவல் பாக்ஸில் ரன் ஆகிறதுனால எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Wireshark கோ டீப்னு இருக்கும், டவுன்லோடு, ஷார்க் ஃபெஸ்ட் யூரோப்பு, ஷார்க் ஃபெஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். உங்களுக்கு வேணும்னா Wiresharkனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே படிச்சிக்கலாம். ஸோ Wireshark இஸ் ஏ ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். ஸோ இது ஃப்ரீ தான். ஸோ ஃப்ரீ வெர்ஷன் நம்ம வந்து இதுக்கு பெய்டு பண்ணலாம் அவசியம் இல்லை. ஸோ நம்ம வந்து எவ்வளோ வேணால் நம்ம வந்து இதை ஒரு நெட்வொர்க்கை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வேணால் நம்ம வந்து இன்டர்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து Wireshark கோ டீப் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுவோம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக டவுன்லோட் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை அந்த பேஜை பார்த்துட்டு அதுக்கப்புறம் டவுன்லோட் கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா Wireshark இப்படி தான் இருக்குது. இது அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே வேலை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Wireshark பற்றி தெரியலைன்னா, ஒரு வேலை தெரியலைன்னா Wireshark பற்றி இங்கே இருக்கிறத லைட்டாக படித்து பாருங்கள். ஆனால் என் இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்தா நீங்கள் இதை படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா என் இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் அவ்வளோ தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் நீங்கள் இங்கே பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் இன்ட்ரடக்ஷன் வீடியோ 10 நிமிஷம் தான், அதை போய் கூட பார்த்துட்டு வந்துருக்கு. ஏன்னா சில பேருக்கு வந்து இங்கிலீஷ் அதிக நேரம் படிக்கிறதுக்கு பிடிக்காது, இல்லை ஒரு வீடியோ பார்க்கும்போது படிக்கிறதுக்கு பிடிக்காது அப்படின்றவங்க என் வீடியோ 10 நிமிஷம் வீடியோ அதை போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ் தான் இருக்கும், கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கடைசியாக வீடியோ எண்டிங்லேயே கொடுக்க ட்ரை பண்ணுறேன். மேலே ஐகார்டில் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருப்பேன், அந்த ஐகார்டையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இல்லை இப்பயுமே ஐகார்டில் கொடுக்குறேன், அப்பயுமே செக் பண்ணிக்க பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே டவுன்லோடும் கொடுக்கணும். டவுன்லோட் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த OSல நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகும்னு கேட்கும். லைக் வந்து ஓல்டு ஸ்டேபிள் ரிலீஸ் விண்டோஸில் யூஸ் பண்ண போகிறோமா, இல்லை மேக் OSல யூஸ் பண்ண போகிறோமா, இல்லை சோர்ஸ் கோட் நம்மளுக்கு வேணுமான்னு கேட்கும். இது இங்கே வந்து நீங்கள் இப்போ ஒன்று கவனிக்கலாம். லைக் வந்து எல்லா OSமே இருக்கடா, லினக்ஸ் OSல ஏன்டா இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற எல்லா லினக்ஸ் OSலேயுமே Wireshark கண்டிப்பாக இருக்கும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் இங்கே வந்து Wireshark கொடுக்கல. ஓகேங்களா? நான் தெரியாமல் அங்கே சோர்ஸ் கோடு கொடுத்துட்டேன். இல்லை சோர்ஸ் கோடு இது வந்து லினக்ஸ்க்காக தான். ஓகேங்களா? சாரி, நான் தப்பாக சொல்லிட்டேன். சோர்ஸ் கோட்னாலும் Wireshark தான் சோர்ஸ் கோட் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து விண்டோஸுக்கு ஆப் மாரி இருக்கும், Wireshark டூலாக இருக்கும், அதாவது டூலாக கன்வெர்ட் பண்ணி சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ நான் யூஸ் பண்ணுறேன்ல பேரட் OS, யாருன்னா இது பிடிச்சிருந்ததுன்னா, இது இப்போ நான் யூஸ் பண்ணுற ஸ்டைல்லாம், யூஸ் பண்ணுற இன்டர்ஃபேஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் சூப்பராகவே இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்மளுக்கு ப்ரௌசர் தேவையில்லை, இதுக்கப்புறம் நம்மளுக்கு டெர்மினல் தான் தேவை. ஏன்னா ஹேக்கிங் மிஷினில் நம்மளுக்கும் ப்ரௌசர் இருக்கும். சர்ச் பண்ணுறப்போ மட்டும்தான் நம்மளுக்கு ப்ரௌசர் தேவைப்படும், மற்றபடியெல்லாம் ப்ரௌசர் அவ்வளோலாம் நம்மளுக்கு தேவைப்படாது. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேக்கிங்கே டெர்மினலில் தான் நடக்கும். யாருன்னா உங்களுக்கு கதை விடுவாங்க, லைக் வந்து இந்த ப்ரௌசர் இந்த ஆப்பில் போட ஹேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கதை. ஒரு டெர்மினலில் மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேக்கிங்கே நடக்கும். நீங்களா ஏன்னா ஒரு ஹேக்கிங் டெர்மினலாக இருந்தாலும் சரி, ஒரு விண்டோஸ் டெர்மினலாக இருந்தாலும் சரி, ஒரு மேக் OS டெர்மினலாக இருந்தாலும் சரி, டெர்மினலுடைய பவர் யாருக்குமே கிடையாது. ஏன்னா டெர்மினலுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்கு போகலாம். ஸோ CD டவுன்லோட்ஸ். ஸோ டவுன்லோட்ஸ் என்டர். ஏன் நான் டவுன்லோட்ஸ் பார்த்தேன், இப்போ நான் சோர்ஸ் கோடு டவுன்லோடில் தான் சேவ் ஆச்சு, எல்எஸ் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா Wireshark tar XZ வருது. ஸோ இதை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, ஒரு எப்படி சொல்கிறதுன்னா
விண்டோஸாக இருந்தால் பல ரைட் கிளிக் கொடுத்து எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு கொடுப்போம். இங்கேயுமே அதுமாதிரி கொடுக்கலாம். ஆனால் வந்து நான் 2 மெத்தடையும் சொல்கிறேன், ஓகேங்களா. இது வேறு ஆன் ஆக மாட்டேங்குது. இது வந்து ஒன் டேப். ஓகே டவுன்லோட்ஸ் கொடுக்குறேன். டவுன்லோட்ஸ்ரா. ஓகே, டவுன்லோட்ஸில் இங்கே ஒரு கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஹியர்னு இங்கே கொடுக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஹியர் நான் கொடுக்குறேன். ஸோ எல்லாமே நம்மளுக்கு ரீடிங் காமிக்குது. ரீடிங் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அப்படி ஒரு வேளை உங்களுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக டெர்மினல்னு சொல்லிட்டேடா, அப்புறம் ஏன்டா நீ திரும்பி இங்கே ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு டெர்மினல் மூலியமாகவே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ வந்து நம்மளுக்கு அங்கேயே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு தடவை எல்எஸ் கொடுக்குறேன். நம்மளுக்கு வந்து Wireshark ஃபோல்டர் நம்மளுக்கு இங்கே சேவ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் டெர்மினல் மூலியமாகவே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா ஒன்றுமே இல்லை. அதோடைய கமெண்ட் வந்து டாரு டாரு -xvf, அதுக்கப்புறம் வந்து Wireshark, அதுக்கப்புறம் ஓகேங்களா. ஸோ இந்த கமெண்ட் தான். இதை வந்து என்டர் பண்ணிட்டுனா நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ சிம்பிள், இப்படி தான் நடக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபைல் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து இப்போ எப்படி சொல்கிறது எக்ஸ்ட்ராக்ட் ஆன ஃபோல்டரு. ஸோ இது ஐ திங்க் இதிலே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியும் இருக்கலாம், இல்லை எல்லாமே வந்து ரிப்பீட் ஆனதுனால மர்ஜி கூட ஆகிருக்கலாம். ஸோ இப்படி தான். ஸோ நான் கிளியர் பண்ணிக்கிறேன். கிளியர் ஆக மாட்டேங்குது. ஓகே, தெரியாமல் நான் கேப்ஸ் லாக் ஆன் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு, ஏன்னா இது கேஸ் சென்சிட்டிவில். ஸோ இப்போ வந்து நம்ம Wireshark இன்ஸ்டால் பண்ணிட்டோம் ப்ராப்பராக. அதாவது இன்ஸ்டால் கிடையாது, டவுன்லோட் மட்டும் தான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Wireshark உள்ளே போகிறேன். ஸோ நீங்கள் வேணும்னா உங்களுடைய விண்டோஸ்லேயுமே சரி இதேமாதிரி மூவ் ஆகிக்கலாம். சிடி டவுன்லோட்ஸில் போய்ட்டு அங்கேயுமே மூவ் ஆகிக்கலாம். பட் அது தேவையில்லை, ஏன்னா அது ஆப் தானே. ஆப்பில் அதுமாரிலாம் பண்ண தேவையில்லை. இதில் எங்கே இன்ஸ்டால் டாட் எஸ்ஹெச் இருக்குது? EGH இன்ஸ்டால்னு இருக்குது. /install போட்டு பார்ப்போம். /install இல்லை ஸ்ட்ரெயிட்டாக இன்ஸ்டால் கொடுக்குமா? ஸோ அது இன்ஸ்டால் ஆகலை. நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, லினக்ஸ் சிஸ்டமில் அவ்வளோ இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வந்து லினக்ஸ் சிஸ்டமில் ஸ்ட்ரெயிட்டாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண அவசியம் இல்லை. என்னடா இவன் வளர்னுக்கிறாங்க நினச்சிக்காதீங்க. உண்மையாலுமே தான். நான் வந்து சும்மா இன்றைக்கான இந்த வீடியோ போட்டிருக்கே தேவையில்லை. ஏன்னா வந்து லினக்ஸ் சிஸ்டமில் நம்ம மோஸ்ட்டாக இருக்கும், பட் இல்லாத சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு கேட்கறதுக்காக தான் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணேன். பரவாயில்ல, இதுவுமே நான் வந்து கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 3வது மெத்தட் இருக்குது. லைக் வந்து ப்ரௌசர் மூலிமா பண்ணுறது, ப்ரௌசர் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கமெண்ட் டெர்மினல் மூலிமா பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன், ஓகேங்களா. 2 மெத்தட் காமிச்சேன். 3வது மெத்தட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக டெர்மினல் மூலிமா அந்த பேரை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு டேரெக்டாக இன்ஸ்டால் பண்ணுறது. லைக் வந்து apt get install Wireshark SHARK. ஸோ நான் என்டர் கொடுக்குறேன். கான்ட்டு. ஸோ ஆப் ஓகே, நம்மளுக்கு வந்து பர்மிஷன் டின்னே தான். இது யாரெல்லாம் இல்லை, இது வந்து எப்படி சொல்கிறது, சூப்பர் யூஸராக நம்ம இன்னும் மாறல. ஓகே, Wireshark ஆல்ரெடி இன்ஸ்டாலில் இருக்குது. ஸோ அதனால் வந்து இங்கே நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகலை. அதாவது இன்ஸ்டால் ஆகலைன்னு சொல்ல முடியாது, ஏற்கனவே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதனால் ரெக்யூர்மெண்ட் ஸ்டேட்டஸ் சாட்டிஸ்ஃபைடுன்னு நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து டவுன்லோட் பண்ணியாச்சு, இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது என்ன, ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸ்டார்ட் பண்ணது போன வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன். பட் இந்த வீடியோவில் நம்ம பேசிக்கில் இருந்து போகிறதுனால இந்த வீடியோவில் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். மொத்தமாக 2 மெத்தட் இருக்குது. ஒன்று டெர்மினல் மூலிமா ஆன் பண்ணுறது, இன்னொன்று அப்ளிகேஷன் மூலிமா ஆன் பண்ணுறது. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி டெர்மினல்லே முழுகிட்டோம், டெர்மினல்லே நம்ம ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிக்கிறோம். அந்த நேரத்தில் போய் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ நம்ம டெர்மினல் யூஸ் பண்ணிக்கலான்றவங்களுக்கு மட்டும் இந்த மெத்தடு, ஃபஸ்ட்டு மெத்தட், ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் சூடோ யூஸராக மாறணும். ஏன்னா சூப்பர் யூஸருக்கு மட்டும்தான் Wireshark பேக்கெட் கேப்சரிங் அட்வான்டேஜ்லாம் இருக்குது, ஓகேங்களா. ஸோ நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஒன்றும் இல்லை, Wiresharkன்னு சிம்பிள், அதாவது ஒயருன்னு டைப் பண்ணி டேப் அமைனாலே ஷார்க்குன்னு வந்துடும், ஓகேங்களா. ஸோ WIRன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுறேன். சரி, டேப் அமுக்கிறேன். Wiresharkன்னு வந்துச்சா, என்டர் பண்ணால் போதும், நம்மளுக்கு வந்து Wireshark டூலு ஓப்பன் ஆகிடும். அப்படியே Wireshark டூல் வந்து, அதாவது டெர்மினல் எப்படின்னா, நீங்கள் Wireshark ஆன் ஆகிட்டேடா, அப்பாடா ஜாலிடா, சரி டெர்மினல் எதுக்கா வேஸ்ட் ஆகுதுன்னு டெர்மினல் க்ளோஸ் பண்ணுறாதீங்க. ஏன்னா அது இப்போ ரன் ஆகின்னு இருக்கிறதே டெர்மினல் மூலிமா தான் ரன் ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் ரன் ஆகின்னு இருக்குன்னு காமிக்குது. ஒரு வேளை இப்போ இங்கே பாருங்களேன், இப்போ நான் வந்து ஒரு வேளை க்ளோஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், க்ளோஸ் ஆகிடும். ஸோ இதுக்காக தான் சொன்னேன், டெர்மினல் அதை செஞ்சு க்ளோஸ் பண்ணுறாதீங்க. அவ்வளோதான். ஒன்ஸ் நீங்கள் எப்படி சொல்கிறது, ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பேக்கெட் கேப்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுற வேண்டியதான், ஓகேங்களா.
ஸோ இந்த வீடியோக்கு வந்து இதுவே போதும், அதாவது ஆன் பண்ணது எப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ நான் இதோட ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்ப்போம். எதில் பார்ப்போம்னு கேட்டிங்கன்னா, ஒரு விண்டோஸ் மிஷினில் எப்படி ஒயர்ஷார்க் இன்ஸ்டால் பண்ண போகிறதுனா காமிப்போம். ஏன்னா வந்து எல்லாராலையும் ஹேக்கிங் ஓஎஸ் ஏற்ற முடியும்னு நினைக்கல. ஏன் கேட்டிங்கன்னா வந்து சில பேருக்கு வந்து லேப்டாப் இருக்காது, சில பேருக்கு வந்து அவ்வளோ பட்ஜெட் இருக்காது, சில பேர் வந்து மொபைலே யூஸ் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க, சில பேர் வந்து லேப்டாப் லேட்டாக வாங்கலான்னு கூட ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், அதாவது லேப்டாப் வாங்கியும் ஸ்பெக்கு கம்மியாக வச்சுருக்கலாம் இருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், எல்லா டைப் ஆஃப் என்விரான்மெண்ட்லேயும் நம்ம வந்து இதை காமிச்சாதான் அவங்களுக்கு யூஸ் ஆகும். ஏன்னா வந்து இப்போ ஒரு ஹேக்கருன்றவர் ஒரு சிஸ்டம் மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. இப்போ நான் வச்சுக்கோங்களேன், கால் லினக்ஸ் மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்காருன்னா நான் ஹேக்கரே கிடையாது. ஏன்னா வந்து கால் லினக்ஸ் மட்டும் தான் வச்சிருக்காருன்னா அப்போ எதுக்கு ஹேக்கர்? ஏன்னா கால் லினக்ஸ் எல்லாருக்கும் யூஸ் பண்ண தெரியும். போய் ஒரு யூடியூப்பை பார்த்துட்டு கால் லினக்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறது, எப்படி விர்ச்சுவல் பாக்ஸில் போகிறதுன்னு தெரிஞ்சாலே அவன் ஹேக்கராக ஆகிடுவானா? இல்லை, எல்லா ஓஎஸையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு ஹேக்கர். அப்போ கூட ஹேக்கர்லாம் கிடையாது, எல்லாரும் ஹேக்கர்னு சொல்ல முடியாது. அதாவது என்ன டிஃப்ரென்ஸ்னால், மற்றவங்களுக்கு தெரியாத விஷயம் ஹேக்கருக்கு லைட்டாக கொஞ்சம் தெரியும். ஸோ இதுதான் மற்றவங்களுக்கும் ஹேக்கருக்கும் லைட்டாக இருக்கிற டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா? ஸோ அதுவுமே ஹேக்கர்னு சொல்ல மாட்டாங்க, பென்ட்ரேஷன் டெஸ்டிங்னுவாங்க. நான் தான் சும்மா கொலார் மாதிரி ஹேக்கர்னுங்கிறேன். ஸோ இவ்வளோ தான் கைஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம விண்டோஸ்லேயும் மேக் ஓஎஸ்லேயும் நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ கைஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ கன்ஃபார்ம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.